ஒருவேளை ஒருவேளை நம்ம மயிலுதான் அந்த செயினை எடுத்திருக்குமோன்னு சின்ன முதலாளி சந்தேகப்படுறாரு. மாமா முதலாளி, நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கேட்கிற விதத்துல கேட்கறல, அவங்க சொல்லிடுவாங்க. சொல்லிடுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன முதலாளி கேட்க போறீங்க? அவருக்கு எங்களை பத்தி எதுவும் தெரியாது. நான் என் பொண்ணுங்களை எப்படி வளர்த்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவரு சந்தேகப்பட்டாருன்னா நீங்க எப்படி முதலாளி இத விசாரிக்க வீடு வரைக்கும் வரலாம்? ஐயோ கோமதி, என்ன நீ சட்டுன்னு கோவப்பட்டு பேசுற? நான் என்ன இப்ப நம்ம மயில திருடி நான் சொன்ன? இது வேற. இப்ப சந்தேகப்பட்டவங்களையும் சம்பந்தப்பட்டவங்களையும் நேருக்கு நேரம் நிக்க வச்சு பேசிவிட்டோன்னு வைங்க, அதுக்கு ஒரு முடிவு வந்துடும்ல. அதுக்காக தானே கிளம்பி வந்திருக்கிறோம். இப்ப கூட பெத்தது தானே பேசிக்கிட்டு இருக்கு. இந்த தகர டப்பா வாயை திறந்து நான் திருடலன்னு சொல்றாளா பாரு ஜீவா. என் மேல பழி சுமத்தணும்னு வந்துட்டீங்க. இதுல நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் தான் திருடனன்னு நிரூபிங்க, அப்புறம் பேசுவோம். ஏய், சும்மா இந்த டயலாக் எல்லாம் பேசினா நீ ஒண்ணும் நல்லவள் ஆயிட மாட்ட, சரியா? எப்பவுமே நைட் வரைக்கும் எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை பார்த்துட்டு தானே போவ. நேத்து மட்டும் என்ன ஆஃப்டர்நூனே ஓடிட்ட? ஏய், என்ன விசாரிக்கிறதுக்கு நான் அக்யூஸ்டும் இல்ல, நீ அட்வொகேட்டும் இல்ல. ஒழுங்கா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கணும்னு போமான்னு நான் தான் அனுப்பி வச்சேன். நான் செயினை திருடனன்னு விசாரிக்க வந்துட்டீங்க, நான் அதை எடுக்கல. வேணும்னா வீட்டுக்குள்ள போய் சோதனை பண்ணி பாத்துக்கோங்க, அப்புறம் பேசிக்கலாம். மயிலே சும்மாரு. அம்மா, நம்ம ஏமா பயப்படணும்? வீட்டுக்குள்ள தேடி பார்க்கட்டும், செயினை கண்டுபிடிச்சு கொண்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். அவர் என்ன படிச்ச புள்ள, அதுவும் போலீஸ்குள்ள படிக்குது, தப்பா சொல்ல போகுது. ஆமா மது, நீ உள்ளார போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்து, அப்புறம் அது முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதுக்காக சொல்றேன். முதலாளி, நீங்களும் போறீங்களா? இல்ல வேண்டாம் மாமா. சரி, அவர் ஏன் தொந்தரவு பண்ணிட்டு எவரே, நீ போய் பாத்துட்டு வந்துரு. சரிங்கப்பா. மது, தகர மயிலு, நீ செயினை எடுக்கல. அங்க இருந்து கொண்டு வந்த செயினை நீதான் திருடன்னு சொல்லி ஜீவா கிட்ட கொடுக்க போற. ஜீவா உன் மூஞ்சில தூன்னு துப்ப போறான். அதுக்கப்புறம் அவன் உன் மூஞ்சியை பார்க்க மாட்டான். வேணாம் வேணாம், முதல்ல தேடி பார்த்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணும்ல. மாமா வேண்டாம் மாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு.
மது வர சொல்லுங்க, நாம இப்பவே கிளம்பிடலாம். முதலாளி, நாமளா வீட்டுக்குள்ள போய் தேடுறோம்னு சொன்னோம். அந்த புள்ளிய தானே சொல்லுச்சு. தேடி பார்த்துட்டு வரட்டும், பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும்ல. இப்போ நம்ம வெளியே எடுப்போம். செயின டான்டா. செயின் எங்க போச்சு? பாக்கெட்ல தானே வச்சேன். ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறது? சார், நான் உங்க எஸ்டேட் வாட்ச்மேன் மருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. நீங்க உங்க செயினை காணோம்னு தேடிட்டு இருந்தீங்கல்ல, ஆமா. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் படியோரம் உங்க செயின் கிடைச்சது சார். அப்படியா? தேங்க்யூ. நீங்க அங்கேயே வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார். மாமா, ஆ? செயின் கிடைச்சிருச்சான். நம்ம எஸ்டேட் ஸ்டெப்ஸ்ல இருக்குன்னு சொல்லி வாட்ச்மேன் இப்பதான் கால் பண்ணி சொல்றாரு. ஓ, மாமா, மது வர சொல்லுங்க மாமா, நம்ம கிளம்புவோம். நல்லதுங்க முதலாளி. ஐம் சாரி. கட மயில என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? அதான் கிடைச்சிருச்சுல. உள்ள போய் மதுவை கொட்டு வா. போ 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 போ. அது பாக்கெட்ல தானே வச்சேன். ஏய், கேஸ் அடுப்பு, இங்க வா. செயின் கிடைச்சிருச்சான். கெஸ்ட் ஹவுஸ்ல கிடந்துச்சுன்னு வாட்ச்மேன் எடுத்து வச்சுட்டு ஜீவா சாருக்கு போன் பண்ணி சொல்லிருக்காரு. போ. செயின் கிடைச்சிருச்சாங்கண்ணே. என் பொண்ணு மேல திருட்டு பழி சுமத்துனீங்கல்ல, இப்ப என்ன முதலாளி சொல்றீங்க? எனக்கு தெரியாதா? நம்ம மயில் என்ன சாதாரண மயிலா? அது சொக்க தங்க மயிலாச்சே. இந்த நாரதர் கலகமும் நாற்றாய விசாரணையும் எப்போ நல்லதான் முடியும். அப்புறம் என்ன, வேலை தான் முடிஞ்சிருச்ச. முதலாளி மனசுல ஒரு சின்ன எண்ணம், அதான் தேடி பார்க்கலாமேன்னு வந்தோம். நீங்க அதை ஒன்னும் தப்பா எடுத்துக்க கூடாது. எடுத்துக்க மாட்டீங்க. நம்ம மயிலும் ரொம்ப தங்கமான புள்ள, அதுக்கு என்ன ரொம்ப நல்லா வரும். நல்லா இருங்க. நல்லது, கிளம்புறோம். வாங்க. ஐயா, ஒரு நிமிஷம். ஏழையா இருக்கிறவங்க திருடுறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு. இத உங்க சின்ன முதலாளிக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. உண்மைய சொன்னா திருட தெரியாததுனாலதான் நாங்க ஏழைங்களாவே இருக்கோம். என்ன சார்,
எங்க சுத்திட்டு வரீங்க? சும்மா பஸ் ஸ்டாண்டு அந்த லேக்கு பக்கம்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். ஏன் சார் தலைமறைவா திரியறவன் பஸ் ஸ்டாண்டு லேக் பக்கமாவா திரிய போறான்? இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் இல்ல. ரொம்ப திமிரு பிடிச்சவன், ஒரு இடத்துல அடங்கி உட்கார மாட்டான். அதனாலதான் அப்படி ஒரு 2-3 பக்கம் சுத்தி அடிச்சுட்டு வந்தேன். சரி, நான் கொடுத்தனே அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணீங்களா? நாங்க ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆ, நீங்க கொடுத்த நம்பர் 2 மணி வரைக்கும் ஆக்டிவிட்டில தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப அந்த போன்ல இருந்து சிம் கார்டை உருவிட்டதா சொல்றாங்க. நானெல்லாம் 10 கிலோமீட்டர் ஆனாலும் விரட்டி ஓடி அக்யூஸ்ட பிடிச்சவே சார். இந்த செல்போன் டிஜிட்டல் இதெல்லாம் இன்னும் பிடிபட மாட்டேங்குது சார். அப்போ அவன் இந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கானா? இங்கதான் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சதா டவர் காட்டுறதா சொன்னாங்க. ஆனா இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே சார். இல்ல, அது எந்த பக்கம் என்னன்னு டைரக்ஷன் ஏதாவது சொன்னாங்களா? அது அவன் பட்டிப்பாடு பக்கம் போயிருப்பான்னு சொல்லுது சார். நான் அதுக்கு மேல விவரம்லாம் கேட்கல சார். சரி, நீங்க விசாரிச்சு வைங்க, நான் திரும்பவும் வரேன். எனக்கு இப்போதைக்கு ஒரு பைக் கிடைக்குமா? இந்த அங்கி 3482 ரெட் கலர் வண்டி வெளியில சரி. நிக்க போங்க. தேங்க்யூ. ம். கிளம்பு. போயிட்டு வாங்க. யோ இங்க வாயா. சார், இந்த ஆளை பத்தி விசாரிச்சிட்டேன். இவர் பிடிக்க வந்திருக்கிறது குற்றவாளி எல்லாம் கிடையாது சார். இந்த வீடியோவை பாரு. என்ன சார் பேச்சு மட்டும் முறுக்கிக்கிட்டு பேசுறாரு? இப்படி அடி வாங்கியிருக்காரு? ஆமையா, இவரை போட்டு புரட்டி எடுத்தவன் தான் அந்த ஜீவா. பெரிய இடம் போல இங்க கொண்டாந்து அவனை பதுக்கி வச்சிட்டாங்க. அவனை தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு சார். அரஸ்டா? எஃப்ஐஆரே போடல, பர்சனலா பழி வாங்க வந்திருக்கிறாரு. இவர் சரியான மஞ்சமாக்கான், அடிச்சே கொன்னுடுவானா. ஐயோ சார், அந்த நம்பர் ஏற்காட்டுக்குள்ளே வரலன்னு சொல்லியிருக்கலாம்ல. எல்லாத்தையும் நீங்களே உளறிட்டீங்களா சார்? அப்படிதான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் கண்ணை பார்த்துட்டு பொய் சொல்ல முடியலையா? ஏய், கேஸ் அடுப்பு செயின் கிடைச்சிருச்சான். கெஸ்ட் ஹவுஸ்ல கிடந்துச்சுன்னு வாட்ச்மேன் எடுத்து வச்சுட்டு ஜீவா சாருக்கு போன் பண்ணி சொல்லிருக்காரு. திருடு தெரியாததுனாலதான் நாங்க ஏழைங்களாவே இருக்கோம். சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு ஆளுங்க வராங்க, ஏதாவது உதவி செய்யலாம்ல. வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்கார்ந்திருக்க. பாப்பா, உன்னதான் கேக்குறேன். மா, நான் செம்ம மூட் அவுட்ல இருக்கேன், பேசாம போயிடு. அதான் ஏன்னு கேக்குறேன். முதலாளி, பால் ஊத்திட்டு வந்துடுறேன் முதலாளி. அப்பா, என்னாச்சுப்பா? இல்லடா, நாம என்னவோ நினைச்ச திட்டத்தெல்லாம் போடுறோம். ஆனா இப்ப எல்லாமே தலையீட மாறிடுச்சே. நம்ம சின்ன முதலாளிக்கு அந்த பொண்ணு மேல ஒரு பரிதாப உணர்வு வந்துருச்சே. அப்பா, அவள்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக திட்டம்லாம் வேற போட்டுட்டு இருக்கீங்க. இத பாரு, இனிமே எங்க முதலாளி கண்ணில் பட்டா வீட்டுல யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு சொன்னா போதும், வீட்லயே அடங்கி கிடக்க போறா. சும்மா இருப்பியா? முருகிக்கிட்ட தெரியாத. நீ இந்த மாதிரி போய் மிரட்டான சின்ன முதலாளிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, காரியமே கட்டுறா. சரி, அப்ப என்னதான் பண்ணலாங்கிறீங்க? ஏதாவது பண்ணுவோம், பொறுமையா இரு. ஏங்க, உங்க பொண்ணு என்னடானா எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்கா. நீங்க 2 பேரும் ஏதோ போருக்கு போற மாதிரி திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்க. சின்ன முதலாளியை சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டுட்டு இப்படி காப்பு கட்டின வீடு மாதிரி இருந்தா என்னதான் அர்த்தம்? ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாப்பாட்டுல எந்த குறையும் வராம உள்ள போய் பாத்துக்கப்போ. என் பக்கம் எந்த குறையும் வராது. முதல்ல உங்க அழகு மகளை மேல இருந்து கீழே வர சொல்லுங்க. சரி சரி. தம்பி,
நீ என்ன பண்ற, குடவுன்ல லோடு ஏத்துறதுக்கு ஆள் வருவாங்க, நீ போய் இருந்து வேலையை முடிச்சுட்டு வா. அப்பா அப்ப முதலாளி வரும்போது நான் இங்க இருக்க கூடாதா? உனக்கு வாயில வாஸ்து சரியில்லடா. நீ எதனா பேச போனேன்னு வை, 7:30 இழுத்து விட்டுருவ. அதனால நீ சின்ன முதலாளி பக்கம் நெருங்காம இருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. போ அப்பா. போயிட்டு வா சொல்றேன்ல. ஏய் இவள இரு. நம்ம சின்ன முதலாளி வந்து நல்லா ரசிச்சு சாப்பிடும் போது இதை சாப்பிடுங்க, இது நம்ம பாப்பா பண்ணது, அதுவும் நம்ம பாப்பா பண்ணது தாங்கன்னு பார்த்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 7-8 பிட்டு எக்ஸ்ட்ராவா சேர்த்து போடணும். என்ன இப்ப எதுக்குங்க இந்த ஃப்ராடு தனம்? போ, எனக்கு தெரியும். என்னடா என்னவோ வானமே கீழே இடிஞ்சு விழுந்துட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கிற, என்னாச்சு? என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதப்பா? இது பாரு, ஏதோ கவனத்தை செதற விட்டு அந்த செயினடி தவற விட்டுட்ட. அதனால நம்ம திட்டம் கவுந்துருச்சு. அதுக்காக இப்படி நீ கோவப்பட்டோ வெசனப்பட்டோ என்ன பிரயோசனம்? அத அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு மனசே ஆறலப்பா. நம்ம என்ன செஞ்சாலும் கடைசியில அந்த மயிலுக்கு தான்ப்பா சாதகமா போய் முடியுது. எம்மாடி, எப்பவும் மொதகலிலேயே மாங்காய் விழுந்துடாது. இஷ்டப்பட்டதை அடையணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவளை நினைச்சாலே எனக்கு எரிச்சலா வருதுப்பா. அப்படிலாம் நினைக்காத. எப்பவுமே தோல்வி அடைஞ்ச முகத்தை வெளியே காட்டவே கூடாது. அப்பதான் கெத்தா இருக்கணும். வலிய வெறிய மாத்த தெரிஞ்சவங்களால தான் சகிக்க முடியும். அது இல்லப்பா. இந்த பாருமா, இனி வீட்டுக்கு முதலாளி மகன் சாப்பிட வர்றார். அவர் கீழே சாப்பிட வரும்போது நீ முகத்தை சும்மா இப்படி உருன்னு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா நல்லா இருக்கு. சும்மா அப்படியே கலகலகலன்னு இருக்க வேணா. வா கீழே வா. நீங்க போங்கப்பா, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி, சீக்கிரமா வந்துரு. நான் போய் இலைய எடுத்துட்டு வந்துடுறேன். கண்ணே, நீ வர இல்ல பாவாடை தாவணியில வந்துரு. ஏன் சொல்றேன்னா அத மங்களகரமாவும் இருக்கு, நாம நினைச்சதையும் சாதிக்க முடியும். என்ன சீக்கிரம் வந்துரு. சொர்க்கமே என்றாலும் அது இந்த வயக்காட்ட போல வருமா? நம்மூரு என்றாலும் அது மெட்ராஸ போல வருமா? வாயை மூடிட்டு சும்மா வாடா. ஏன்டா மச்சான், பாட்டு நல்லா இல்ல? இருடா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். டேய் வாங்கடா. போடா, வந்துட்டா இருக்கோம். டேய் மச்சான், நீ ஒரு பாட்டு பாடுடா. டேய் ஜீவா, ஏற்காடு வந்து ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு கப்பல் மாதிரி தண்ணியில முதக்கலான்னு பார்த்தா இப்படி வயக்காட்டுல கூட்டிட்டு வந்து போட்டு வதக்குறியாடா. போடா. டேய் உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். பாரு, எதுவுமே கேட்காம மாதிரி போயிட்டு இருக்கேன் பாரு. ஐயோ அம்மா, பாத்து வாடா. முன்னா பின்னா வயல நடந்ததா தெரிஞ்சிருக்கோம், இப்பதானே புதுசா நடக்கிறோம். அத சொல்லு. ஹாய் மாமா சார். என்ன முதலாளி, கப்பல் மாதிரி கார் இருக்குது, நீங்க நடனா இப்படி நடந்து வரிய? மாமா, நம்ம கார்ல வர்றதை விட இந்த மாதிரி வயல் வரப்புல நடந்து வரும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மாமா. அதனாலதான். எவ்வளவு சொத்துக்கு அதிபதி நீங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நீங்க, இவ்வளவு எளிமையா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க முதலாளி.
மாமா ஏன் மாமா முதலாளி முதலாளின்னு கூப்பிடுறீங்க? என் பேர் ஜீவா தானே. ஜீவான்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்களேன். சரி சரிங்க முதலாளி, வாங்க 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 வாங்க. வாங்க 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 வாங்க. ஹாய் ஜீவா. ஹாய் மது. முதலாளி, நம்ம பாப்பா படிப்புல மட்டும் இல்ல, விளையாட்டுலயும் படுச்சுட்டி. இந்த விருதெல்லாம் கூட நிறைய வாங்கி இருக்குது. அதெல்லாம் ரகம் வாரியா ரூம்ல அடிக்க வச்சிருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுதுங்க முதலாளி. சொல்லிட்டு இருந்தியா, கூட்டு போமா. வாங்க. ஏங்க சாப்பாடு ஆறி போயிட போதுங்க, முதல்ல சாப்பிட்டோம் அப்புறமா. இவன் வேற ஒருத்தி எல்லாத்தையும் சூட ஹாட் பேக்ல தானே போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே போய் பிரியா சந்தோஷமா பேசிட்டு வரட்டும், பிறகு சாப்பிட்டுக்கலாம். என்ன நான் சொல்றது? மாமா இல்ல மாமா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. இப்ப நான் சந்தோஷமா ஃப்ரீயா பேசுற நிலைமையில இல்ல.